இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியில் இப்பொழுது நாங்கள் தலைப்பு பகுதியில் வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் என்றால், இன்றைக்கு வந்து இந்த உலக விட்டமின் சியினுடைய தினமாக இருக்கிறது. இந்த விட்டமின் சி என்றால் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா விட்டமின் சியை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது என்றால், சிறு வயதிலிருந்து எல்லாருமே இந்த விட்டமின் சி எடுத்துக்கும். அதே போல கொரோனா காலங்களிலும் இந்த விட்டமின் சி அதிக அளவிலே பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கு. அது என்ன விட்டமின் சி என்றால் வந்து, இந்த சின்ன வயதிலேருந்து இந்த விட்டமின் சி நான் எல்லாருக்குமே பிடிச்ச குளிசை எதன்னா விட்டமின் சி குளிசையா தான் இருக்கு. ஏன்னா அது சாப்பிடுக்க நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், இனிக்கும்ன்றதால விட்டமின் சி குளிசையை நாங்கள் அதிக அளவில் எல்லாருமே உண்டிருப்போம். வீட்டில் களவாடுத்து சாப்பிடக்கூடிய குளிசையாகவும் அதான் இருக்கு. எல்லாருமே பிடிக்காத குளிசை எதுனா இந்த மீன் எண்ணெய் குளிசை என்று கூறுவார்கள். அது வந்து மணக்கும். அதால அது பாடசாலை காலங்கள் இந்த ரெண்டு குளிசையுமே அதிக அளவில் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். இந்த விட்டமின் சி இது ஏன் எங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது, எந்தெந்த விடயங்களில் விட்டமின் சியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தொடர்பான விடயங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த விட்டமின் சி என்று வரும்பொழுது அதிக அளவாக வந்து இந்த சிட்ரஸ் என்று கூறுவாங்க. சிட்ரஸ், பெரிஸ் அப்படியான பழங்களிலே அதிகமாக இருக்கும். இந்த சிட்ரஸ் என்றால் வந்து இந்த புளிப்பு சுவையுடைய கூடியது, எங்களுடைய தோடம்பழமாக இருக்கட்டும், தேசிக்காயாக இருக்கட்டும், அதே போல் இந்த திராட்சையாக இருக்கட்டும், இந்த பழங்களில் வந்து இந்த விட்டமின் சி வந்து அதிக அளவிலே இருக்கிறது. அதே போல் இந்த விட்டமின் சி வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இந்த பெர்ரிஸ் என்று கூறுவாங்க. ப்ளூபெரியா இருக்கலாம், அதே போல் ரோஸ்பெரியா இருக்கலாம். இப்படி இந்த பெர்ரிஸ் பழங்கள்றையும் வந்து அதிக அளவான விட்டமின் சி இருக்குது. அந்த புளிப்பு சுவையுடைய பழங்களில் இருக்கு. அதை தாண்டி ஏனைய பழங்களில் பார்த்தீங்கன்னா, கொய்யா பழத்திலே இந்த விட்டமின் சி அதிக அளவு இருக்கிறது, பப்பா பழத்தில் அதிக அளவில் இருக்கிறது, மாம்பழத்தில் இருக்கிறது என்று இந்த நாங்கள் அதிகளவாக உண்ணக்கூடிய பழங்களில் எல்லாவற்றுமே இந்த விட்டமின் சி என்று ஒன்று இருக்குது. இந்த விட்டமின் சியை அதிக அளவிலே நாங்கள் ஏன் உள்ளெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த விட்டமின் சி வந்து எங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. அதனால தான் எங்களோட மூத்தோர் முதியெல்லாம் அந்த தேசிக்காய் தண்ணியை குடிங்கிற அடிக்கடி காய்ச்சல் வந்தால் தேசிக்காய் தண்ணியை குடி, அது வந்தால் குடி என்று குடிக்க தேசிக்காய் தண்ணி எங்களுக்கு அதிக அளவில் தருவது விட்டமின் சி உடலிலே போகும்போது நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். கொரோனா காலங்களிலே விட்டமின் சி உணவுகள், விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ உணவுகளை அதிக அளவில் உள்ளெடுங்கள் என்று கூறினார். அது வந்து எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, எங்களுடைய இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கக்கூடிய எங்களுடைய நோய் எதிர்ப்பு தொகுதிகளை அதிக அளவிலே வேலை செய்ய செய்து எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்திகள் எங்கள் உடம்புல அதிகமாக இருக்கும் பொழுது இந்த நோய் கிருமிகள் உடலுக்குள் புகுந்தால் அவற்றை உடனே அழித்து விடும், அவருக்கு எதிராக போராடும். நீண்ட நாட்களுக்கு எங்கள் உடலை எந்த நோய் கிருமிகளும் அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காகத்தான் இந்த விட்டமின் சி உணவுகள் மிக பிரதானமாக உள்ளெடுக்கப்படுகிறது. அதை தாண்டியது பல விதங்களில் எங்களுக்கு உதவி கொண்டு இருக்கிறது. இந்த கலங்களுடைய புதிய கலங்கள் உற்பத்தியாக இருக்கட்டும், தோலினுடைய அந்த பராமரிப்பு, தோலை சீர்படுத்துவதற்கும் அது வந்து உதவக்கூடியதாக. புதிய கலங்களை உற்பத்தி செய்வது, எங்களுடைய வெயில்களுக்குள்ள தெரிஞ்சு தோல் கலங்கள் எல்லாம் சிதைவடைந்து போனால் இந்த விட்டமின் சி உணவுகள் வந்து புதிய கலங்களை உற்பத்தி செய்து தரும். அதே போல இவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை அழிப்பதாக இருக்கட்டும், அதே போல ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படும். ஆன்டி ஆக்சிடென்ட் என்பது அவையும் வந்து இந்த ஒக்சிடேஷன் என்று கூறக்கூடிய இந்த ஒட்சியேற்றம் அடைவதால் தான் உடலில் பல உபாதைகள் ஏற்படும். அவற்றை தடுத்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற ஒன்றை ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக இது வந்து தொழில்படக்கூடியதாகவும் இருக்குது. இப்படி பல விடயங்களில் எங்களுடைய இருதய நோயாளிகளாக இருக்கட்டும், குருதி சுற்றோட தொழில் இந்த இரத்த நாளங்களுடைய வேகத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது இரத்த கலங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய இப்படி பல இடங்களில் இந்த விட்டமின் சி என்பது எங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. இவை வந்து சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு ஏன் வழங்கப்பட்டது என்றால், இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தான் அதிகரிக்கணும். பிரதானமாக இதனுடைய தொழில் வந்து இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கக்கூடியதான ஒரு விடயமாகத்தான் இந்த விட்டமின் சி உணவுகள் இருக்கிறது. நாங்கள் அன்றாடம் விட்டமின் சி உணவுகள் எடுத்துக்கணும். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு காவாச்சு இந்த லெமன் ஜூஸ், தேசிக்காய் தண்ணியை கரைச்சி குடியும் கொண்டு எங்களுடைய மூத்தவர்கள் முதியவர்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவ்வாறான விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ இன்றைக்கு இந்த விட்டமின் சியுடைய உலக தினமாக இருக்கும் பொழுது அவற்றை பற்றி நாங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் இயன்றளவு தேசிக்காய் விலை கூடவோ குறையவோ தேசிக்காய் தண்ணி, தோடம்பழ தண்ணியை கரைச்சி கொடுங்க. அந்த காய்ச்சல் வந்தாலும் தோடம்பங்களையும் சாப்பிட சொல்கிறோம்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து எங்களுக்கு வந்து இம்யூனிட்டியை கூட்டும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். கிரேப்ஸை கொடுக்குறோம்னா அது இம்யூனிட்டியை கூட்டும். அப்படியான விடயங்களில் நாங்களும் கவனம் செலுத்த வேண்டும். சொல்லுங்கள் கார்த்திகேயன். நிச்சயமாகத்தான் இந்த விட்டமின் சி பத்தின அதிக விளக்கங்களை ஹரிஹரனை தந்திருந்தார். அப்ப அதற்கு மேல நாங்கள் அது தொடர்பாக பேச வேண்டிய தேவையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். அதே நேரத்துக்கு இந்த இன்னும் ஒரு விஷயம் உலகளாவிய ரீதியில் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த அமெரிக்க அரசாங்கம் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு விதித்திருக்கக்கூடிய வரி பற்றிய விடயம் ஒன்றும் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய நாட்டிற்கு 44% ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 44% வரியை அமெரிக்க அரசாங்கம் விதித்திருக்கிறது. அப்ப இப்படி நாங்கள் பார்க்கக்குள்ள இது எப்படி எங்களுடைய பொருளாதாரத்தை வந்து ஒரு தளம்பல் நிலைக்கு உள்ளாக்க போகிறது அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த ஏற்றுமதி பொருட்களை ஏற்றுமதி செய்தல் என்ற தொடர்பு பட்டு அதிகம் இந்த 3 லட்சத்திற்கும் அதிகமான நேரடியான ஊழியர்கள் தொடர்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது போக அதிகமாக இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸை விட ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படி என்று சொல்றது தான் அதிகமான இந்த ஏற்றுமதிக்கு கண்ட்ரிபியூட் பண்ற ஒரு நிறுவனங்களாக இருக்கின்றது.
இப்படி இருக்கக்குள்ள இந்த 44% வரி அப்படின்றதுக்கு முகம் கொடுக்க முடியாமல் இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் தங்களுடைய ஏற்றுமதி நடவடிக்கைகளை கைவிடுவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கிறதுன்றதுக்கு அப்பால ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யறதுக்கான செலவு என்றது சர்வதேச சந்தையில் அதிகரிக்கின்ற பொழுது அதுக்குரிய அந்த லாப எல்லை என்றதும் குறைவாக காணப்பட போகுது. அதுக்கு டாக்ஸ் அதோட பிளஸ் அதுக்கு ஒரு லாபம் வச்சு அந்த பொருளை குறித்த நாட்டுல விற்பனை செய்யக்குள்ள அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாப சதவீதம், இந்த ப்ராஃபிட் மார்ஜின் அப்படி சொல்லுவார்கள், அது ஒப்பீட்டளவில் குறைவாகவே கிடைக்க போகுது. அப்ப அதிகப்படியான ஏற்றுமதிகளையும் சுற்றுலாத்துறையிலையும் டிபெண்ட் பண்ணியிருக்கிற எங்கட கண்ட்ரிக்கு இது ஒரு பெரிய ஒரு தாக்கமாகத்தான் இருக்கு. அப்ப இதுக்கு எதிராக பல பேச்சுவார்த்தைகளை பேச்சுவார்த்தை நடவடிக்கைகளை எடுக்க போறதாகவும் பல குழுக்களை நியமித்து இது தொடர்பாக கலந்துரையாட போவதாகவும் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். அப்படின்ற விஷயங்களும் வெளியாகி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இது வெளி பிரதேசங்கள் என்றது மட்டும் இல்லாம எங்களுடைய பிரதேசங்களிலும் பலர் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சமையல் தூள்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமையலுக்கு பயன்படுத்துகின்ற தூள் மற்றது இங்க இருக்கக்கூடிய பல உற்பத்தி பொருட்களை வடபுலம் வடக்கு கிழக்கிலையும் அதிகமான உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள். அப்ப இப்படி இருக்கைக்குள்ள சர்வதேச ரீதியில இப்படி இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற வரி என்பது இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் உற்பத்தியாளர்களையும் அதிகம் பாதிக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது என்பதுதான் அறிகிறேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நிச்சயமா அப்ப இன்றைக்கு இந்த 2 முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் இப்ப இந்த விட்டமின் சி வரைக்கும் நான் இந்த உணவு தொழில்நுட்பம் இந்த போஷனை பற்றி படித்தாலும் அந்த விடயங்களை நான் கூறக்கூடியதாக இருக்கிறது. இந்த வர்த்தகம் இந்த டெக்ஸுகள் வரியல் இதுகளோட படித்தாலும் அவள் அதை கூறக்கூடியதாக இருக்கு. எங்கள் 2 பேரும் 2 பேருக்குமே ஏற்ற தலைப்பு பகுதியாக இந்த தலைப்பு பகுதி இன்றைக்கு இருக்கிறது. அதை தாண்டி நான் எந்த பகுதிக்கு வரேன், விட்டமின் சிக்குள்ள நான் வரேன். விட்டமின் சி இன்றைக்கு எந்தெந்த விடயங்கள் எங்களுக்கு உதவுகிறது என்றால் சாதாரணமாக இந்த ஸ்கின் பிரைட்னிங் என்று உருவாங்க தோலை அழகுபடுத்தக்கூடிய பெண்கள் அதிக அளவில் இந்த போட்டு இந்த தேசிக்காயில போட்டு அஞ்சுறது ஒரேஞ்ச் கிரீம் இதுகளெல்லாம் பூசுறது நீங்கள் நார்மலாக பூசுறதே இந்த விட்டமின் சி எங்களுடைய தோள்களை அழகுபடுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதே போல இந்த எங்களுடைய இந்த இருதயம் சம்பந்தமான ஆரோக்கியம் என்று வரும்பொழுது இந்த இதயத்தினுடைய பாதுகாப்பிற்கும் இந்த விட்டமின் சி அதிக அளவிலே உதவக்கூடியதாக இருக்கிற இந்த இரத்த பிளட் வெசல்ஸ் என்று கூறுவார்கள். அப்படியான கலங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து பாதுகாப்பையும் வழங்கி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த கொலஸ்ட்ரால் லெவல் இந்த எங்களுடைய உடம்புல எல்டிஎல் மற்றும் HDL என்று 2 வகையான கொலஸ்ட்ரால் இருக்கிறது. இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்பது அது எங்கள் உடம்புல இருப்பது மிக பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதான் இந்த கொலஸ்ட்ரால் வருவதற்கான காரணமாக இருக்கு. HDL என்பது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நல்ல கொலஸ்ட்ராலாக இருக்கிறது. எங்கள் உடம்புக்கு கொலஸ்ட்ரால் என்பது தேவைப்படுகிறது. இந்த எல்டிஎல் என்ற அளவுக்கு கொலஸ்ட்ராலாக மாறும் பொழுதுதான் உடலிலே பாதிப்புகள் ஏற்படுகிறது. அப்ப இந்த விட்டமின் சி எடுக்க உணவுகள் என்ன செய்கிறேன்னா உடம்புல உருவாக்கக்கூடிய இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு. நீங்கள் கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எல்டிஎல் HDL இருக்கு. அப்ப அந்த லெவல்ல இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி அவற்றை குறைக்கக்கூடியது இந்த விட்டமின் சி உதவுது. அதே போல பிளட் பிரஷர் இந்த இது எங்களுடைய உயர் குருதி அமுக்கம் அல்ல தாழ் குருதி அமுக்கம் என்பதை கட்டுப்படுத்தி சீரான விதத்திலே குருதி அமுக்கத்தை பேணுவதற்கு இந்த விட்டமின் சி உணவுகள் உதவி கொண்டு இருக்கிறது. அதே போல எங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், கண்கள் ஆரோக்கியமாக இருப்பது, கண்ணாடி போட்டுக்கொண்டு இருப்பவர்கள் குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்த்தியானி போன்றவர்களெல்லாம் விட்டமின் சி உணவுகளை அதிகளே உள்ளெடுத்தால் கண்களும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதையும் விஞ்ஞான உலகம் கூறும். அதே போல எங்களுடைய இந்த மூட் இம்ப்ரூவ்மெண்ட் என்று கூறுவார்கள். நாங்கள் படிக்கும் போது சிலருக்கு படிப்பதற்கு நம்பவில்லை, ஒரு விடயத்திலே கவனத்தை குவிக்க முடிய விரும்பவில்லை, அல்லது வேலையை செய்ய முடியவில்லை, அல்லது சாதாரணமாக இருக்க முடியவில்லை என்றால் இந்த விட்டமின் சி போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது, தேசிய தண்ணி தான் நாங்கள் அடிக்கடி கூறுவோம், அதை கரைச்சி குடிப்பது, இந்த விட்டமின் சி பழம் வகைகளை சாப்பிடுவது என்பது எல்லாமே அந்த மூடை எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அந்த விடயங்களில் நாங்கள் கவனம் குவிப்பாக இருந்து செயற்படக்கூடியதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இருக்கும். அதே நேரம் இந்த அலர்ஜி, சில பேருக்கு சில விடயங்கள் அலர்ஜியாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றது சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும், கச்சான் சாப்பிட்றது, இந்த கடல் உணவுகள் சாப்பிட்றது அலர்ஜியாக இருக்கும். சில பேருக்கு சில ஒயில்கள் எண்ணெய் வகைகள் ஆட்டிறைச்சி இப்படியான இந்த அலர்ஜி விடயங்கள் இருக்கும். அவற்றையும் தடுக்கக்கூடியதாகவும் இந்த விடயங்கள் இருக்கிறப்ப நேற்று கூட பார்த்தோம், ஒருவர் பாம்பு அடித்தோன்னு தேய்ச்சிக்காயை தேய்ச்சிருக்கிறார். அது அந்த ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது, நடுநிலைப்படுத்த எல்லா இடங்களுமே விஷங்கள் காரமாக இருக்கும்போது அமிலத்தை கூறி அதை நடுநிலைப்படுத்துவதற்கு பலர் முயற்சிப்பார்கள். ஆனால் அது எல்லா இடங்களிலுமே சரிப்பட்டு வராது. அப்படியான விடயங்கள் இருக்கும்போதும் அதை தாண்டி எங்களுடைய இந்த எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கும் இந்த விட்டமின் சி உணவுகள் மிகப்பெரிய அளவிலே உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. எனவே இவ்வாறான விடயங்கள் இந்த எலும்புகளை ஆரோக்கியமாக பண்ணுவது, பலருக்கும் இந்த எலும்பு ஆள் பார்க்க சும்மா ஒல்லியா இருந்தாலும் சில ஆக்களை விட வெயிட் கூடவா இருக்கும். என்னன்னா அவருடைய எலும்பு போன் வெயிட் என்று கூறுவாங்க. அப்படியான வெயிட்டுகள் எலும்பினுடைய ஆரோக்கியம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அப்ப
இவ்வாறான விடயங்களை இந்த விட்டமின் சி உணவுகள் அதிக அளவிலே எங்களுக்கு பலப்படுத்தி கொண்டிருக்கும். அப்ப இருதய நோயாளிகளாக இருக்கட்டும், இந்த கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், இந்த எலும்பு தோள்களை, இந்த பெண்கள் குறிப்பாக தங்களை அழகுபடுத்தி விரும்பக்கூடியவர்கள், இந்த தோள்களை வந்து பளிச்சென்று வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விட்டமின் சி உணவுகளை அதிக அளவில் உள்ளெடுத்துக்கணும். திரும்பவும் கூறுகிறோம், எங்களுடைய இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் என்று கூறக்கூடிய இந்த புளிப்புச்சுவையுடைய தோடம்பழமாக இருக்கட்டும், எலுமிச்சை பழமாக இருக்கட்டும், திராட்சை பழங்களாக இருக்கட்டும், இவ்வாறான விடயங்களில் அதிக அளவில் இருக்கு. அதே போல எங்களுடைய பெர்ரிஸ், ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், ப்ளூபெரியாக இருக்கட்டும், ரோஸ்பெரியாக இருக்கட்டும், இவ்வாறான பெரிஸ் பழங்களிலுமே வந்து அதிக அளவிலே வந்து இந்த விட்டமின் சி இருக்குது. அதே போல எங்களுடைய சாதாரண பழங்களான பப்பா பழமாக இருக்கட்டும், கொய்யாவாக இருக்கட்டும், மாம்பழமாக இருக்கட்டும், இவ்வாறான பழங்களிலும் வந்து அதிக அளவான விட்டமின் சி இருக்குது. எனவே பல வகைகளை உள்ளெடுப்பது வந்து விட்டமின் சியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி உள்ளெடுக்க முடியாவிட்டால் கடையில் போனால் விட்டமின் சி டேப்லெட் என்று கேட்டீங்கன்னா தருவார்கள், அவற்றையும் வாங்கி போடலாம். இல்லாட்டி சில இடங்களிலே வந்து இந்த வைத்தியர்கிட்ட வந்து கொடுத்தோம்னா சில டிஸ்பென்சரி இதை வந்து அந்த நாங்கள் பே பண்ண பிறகு 100 ரூபா மிச்ச காசு மாற்ற இல்லைன்னா அதை கொஞ்சம் விட்டமின் சியை கொண்டு போவோம். அப்படியான இடத்துல விட்டமின் சி ஏதோ விட்டமின் சி எங்களுக்கு பிடித்திருக்க விரும்பி சாப்பிட்ற ஒரு குழுசியாக விட்டமின் சி இருக்கு. எனவே உலக விட்டமின் சி தினத்திலே நாங்களும் இந்த விட்டமின் மீது கவனம், ஊட்டச்சத்துக்கள் மீது கவனம் செலுத்தணும். குறிப்பாக விட்டமின் சி வந்து எங்களுடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அளவில் அதிகரித்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி.